கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் சரௌண்ட் சென்டர் போர்டு தான் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்க்க போகிறோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பு செய்யறதுக்கு வந்து இந்த சரௌண்ட் சென்டர் போர்டு வந்து வசந்த் கம்பெனியில் வாங்கியிருந்தேன். அப்போ அந்த போர்டில் பேக் சைடு அந்த ஐசி கடையெல்லாம் சால்ட்ரிங்லாம் பட்டு ஷார்ட் ஆயிருந்துச்சு. ரெண்டாவது டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ரெடி பண்ணி திரும்பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாடலை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ வந்து அந்த ப்ரோ அனுப்பிவிட்ட பழைய போர்டில் வந்துட்டு இந்த சரௌண்ட் சென்டர் போர்டு இருந்துச்சு. ரெண்டையும் பக்கத்தில் வச்சு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தேன். அப்புறம் அந்த ஒருக்கான போர்டில் பாருங்க அந்த டாட் வந்துட்டு ஒரே சைடு வந்து இருக்கு ஐசியோட டாட். ஆனால் இதில் பாருங்க ஒரு டாட் வந்துட்டு மேலே போய் இருக்கு, மற்ற ரெண்டு டாட்டா வந்து கீழே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கான போர்டில் ஐசி எப்படி மாட்டியிருக்காங்களோ அதே போல பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஐசியை ரீப்ளேஸ் பண்ணி மாட்ட போறோம். இல்லை ஐசி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போயிருக்காது, ஏன்னா ரெஜிஸ்டருக்கு அடுத்தால வரக்கூடிய வால்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான், அதனால போயிருக்காது. ஸோ ஜஸ்ட் அந்த ஐசியை கலத்திட்டு நம்ம அந்த டாட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக ஐசியை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து டீசால்ட்ரிங் பண்ணி அந்த ஐசி எடுத்துட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ண போது சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு போர்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி படிச்சு சூப்பராக இருந்துச்சு. இனி ஏதாச்சும் ஆம்பிள் பிளேயர் செய்யும்போது இந்த போர்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு போர்டு நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.